ஆஃபீஸில் ஆஸ் யூஷுவல் ஸ்நாக்ஸு, டீ, காஃபி அப்படின்ட்டு நாள் நல்லபடியாக தான் போச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து மிங்கிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் எடுத்துச்சு. ஆனால் இப்போ நல்லாவே எல்லாரோடையும் மிங்கிள் ஆயாச்சு. இன்றைக்கி சப்பாத்தி, உருளைக்கிழங்கு கூட்டு, அப்புறம் காய்கறி கூட்டோடு முடிச்சாச்சு. ஈவினிங் வந்து நடந்து ஆட்டோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். யூஸ்வலாக வந்து பெஸ்ட்டி தான் எடுத்து வந்து ரோட்டில் ட்ராப் பண்ணுவாங்க. இன்றைக்கி அவங்க கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குன்றதுனால போனதுனால நான் நடந்தே போகிற மாதிரி இருந்தது. போகிற வழியில் வந்து ஒரு 3-4 நாவப்பழம் சேர்ந்த மாதிரி இருக்கும். அங்கே வந்து அவ்வளோ நாவப்பழம் கொட்டி கிடக்கும். எல்லாமே மிதிப்பட்டு மெரிப்பட்டு அப்படியே வீணாகிடும். ஆனால் நல்லா பெருசாக இருக்கும். பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஆனால் எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசில் நாவப்பழம், இந்த கொடுக்கலிக்காய் இதெல்லாம் மரத்துக்கடியில் கிடக்கிறப்போ எடுத்து தொடச்சிட்டு பொறுக்கி சாப்பிட்டு ஞாபகம்லாம் அதெல்லாம் அதை பார்த்தோன்னே. ஆனால் இப்போ நம்ம வளர்ந்துட்டோம், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு வந்துடுவேன். வர வழியில் கொஞ்சம் பாப்பா பழம் கேட்டிருந்தால ஆப்பிள் மட்டும் அவளுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா இருட்டிட்டு வந்தது. மழை வரும்ன்றது நல்லாவே தெரிஞ்சது. நல்லா இருட்டிக்கிட்டு அப்படியே இருள் சூழ வந்தது. அப்புறம் பார்த்தா 1-2 தூரலும் வந்துருச்சு. சரி ஷேர் ஆட்டோக்கு வெயிட் பண்ணால் வேலைக்கு ஆகாதுன்னு பஸ்ஸில் ஏறிட்டேன். பஸ்ஸில் ஏறதுல என்ன பிரச்சனைனா, பஸ் வந்து ஸ்டாப்பில் தான் நிறுத்துவாங்க. ஸ்டாப்லேருந்து வீட்டுக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஆனால் ஷேர் ஆட்டோனா நம்ம எங்கே சொல்கிறோமோ அங்கே நிறுத்துவாங்க. அங்கேருந்து ஈஸியாக போயிடலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை இருந்தாலும் கொஞ்சோண்டு பூ வாங்கிட்டு வந்தால் வர வழியில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நனைஞ்சிக்கிட்டே தான் வீடு வந்து சேர்ந்தேன். இன்றைக்கி தான் பசங்க வந்து ஃபஸ்ட்டு டே டியூஷன் போயிருக்காங்க. யூஸ்வலாக வீடு வந்து திறக்கும்போது பசங்க ஓடி வருவாங்களாம். இன்றைக்கி வீட்டில் வந்து திறக்கும்போது பசங்க இல்லை. பட் அவங்க வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு இப்போ அங்கே போய்ட்டு 4 பசங்க கூட இருக்கிறதுனால அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஹாப்பிக்காக தானே நம்ம ஓடுறோம், ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு நான் போய் பார்க்குறது கிச்சன் தான். எது சாப்பிட்டாங்க, எது மீதம் வச்சுருக்காங்க, என்னென்ன இருக்குது, நைட்டுக்கு அதை வச்சு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டா தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சாதம் அப்படியே இருந்தது. காரக்குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாமே தனித்தனியாக அப்படியே இருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு இந்த குழம்புலாம் ரொம்ப கஷ்டம். அதனால் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சரி ஃபஸ்ட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நானுமே போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன்னா அதில் ஒரு ஆப்பிள் வாஷ் பண்ணி சாப்பிட்டுட்டேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். இந்த பேரிக்காய் ஆப்பிள், ஸோ அது பசங்களுக்கு பிடிக்கும், சாப்பிட்டுப்பாங்க. அதனால் சாப்பிட்டுட்டு என்னோடய ஃபேஸை தான் பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. சாதம், கருவாட்டு குழம்புலாம் அப்படியே இருந்துச்சா, நம்ம வாய் மறுபடியும் நம்மன்னு ஆகிடுச்சு. போட்டு சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் போய் பசங்களை டியூஷன் வந்து கொண்டு வந்துடலான்ட்டு வீட்டிலேருந்து ஒரு 2 வீடு தள்ளி, 2 வீடு கூட இல்லை, ஒரே ஒரு வீடு தள்ளி அப்படியே நெக்ஸ்ட் டு தி ஹவுஸ் தான். பசங்க சேஃபாக இருக்காங்க. அங்கே வந்து ஒரு பாப்பா இருக்கிறா, காலேஜ் படிக்கிறாங்க, செகண்ட் இயர் படிக்கிறா. எங்கள் ஆன்ட்டின்னு கூப்பிட்டா. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, பட் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். அப்புறம் சாதம் நிறையா இருந்துச்சா, அதனால் பசங்களுக்கு அதை அப்படியே இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டேன். இதை வந்து கன்னியாகுமரி சைடெலாம் மஞ்சள் சோறுன்னு சொல்லுவீங்கள்ல, நாங்கள் வந்து இதை புளி சாதம்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் புளி லைட்டாக தெளிப்போம். அதனால் பசங்களுக்கு இந்த சாதம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் மழைக்கு அதுக்கும் சூடாக செஞ்சு கொடுத்துட்டுனா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. செஞ்சனே அது ஹாப்பி ஆகிட்டா. அதனால தான் ஒரு வணக்கத்தை போட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட உட்காந்துட்டா. அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு சரி என்ன அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் வீடு வாசல்லாம் தொளிச்சிடலான்ட்டு மழை பெஞ்சிட்டே இருந்தது. அதனால் போய் வாசலை தொளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் பசங்களெல்லாம் உள்ள பெட்டில் தூங்க வச்சுட்டு நான் வீட்டையுமே நல்லா க்ளீனாக தொடச்சி விட்டுட்டேன். இந்த நாள் வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி விளாக் பிடிச்சிருக்கா, இல்லை இந்த ஃபுட் விளாக் பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பேஸ் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனல்